பல பேர அடிச்சு, மிதிச்சு, குத்தி போட்டாச்சு. போட்ட கொஞ்ச நேரத்திலேயே ஆம்புலன்ஸ் ஒரு 50 ஆம்புலன்ஸ் லைனா வருது. எங்கெங்கெல்லாம் கீழ விழுந்து கிடக்குறாங்களோ அவங்களெல்லாம் தூக்கிட்டு போறாங்க. ஸோ, இப்ப என்ன பண்றாங்க, இந்த குழந்தையும் தூக்கிட்டு போயிடுறாங்க ஆம்புலன்ஸ். ஆம்புலன்ஸ்ல இந்த குழந்தைய போட்டு தூக்கிட்டு போயிடுறாங்க. தூக்கிட்டு போயிட்டு ஜிஹெச்ல போட்டுர்றாங்க. ஸோ, ஜிஹெச்ல போட்டுர்றாங்க. இப்போ இவங்க வந்து என்ன பண்றாங்க, தேடுறாங்க குழந்தைய. இவங்க அடிபட்டு கீழ விழுந்து கிடந்தாங்க இல்லையா? அந்த அம்மா தூக்கிட்டு வந்தாங்க இல்லையா? குழந்தைய வீட்ல இருந்து கூட்டிட்டு வந்தாங்க இல்லையா? இந்த அம்மா ஒரு அம்மா கூட்டு வந்தாங்க இல்லையா? வீட்ல இருந்து குழந்தைய கூட்டு வந்தாங்க இல்லையா? கை குழந்தைய. அவங்க வந்து அந்த நம்ம குழந்தை எங்க? யாரோ ஒருத்தவங்க வந்து வாங்குனாங்களே! யாரோ ஒருத்தவங்க வாங்குனாங்களே! எங்க? அந்த கை குழந்தை எங்க? அப்படின்னு சொல்லிட்டு தேடுறாங்க. நமக்கு நம்ம குழந்தை எங்க? அப்படின்னு சொல்லிட்டு தேடுறாங்க. பல மணி நேரம் தேடுறாங்க. காணோம். குழந்தையே காணோம். அப்புறம் அவங்க வீட்ல இருக்கிற குடும்பத்தார் என்ன பண்றாங்க, அந்த குழந்தையோட குடும்பத்தார் பார்க்குறாங்க. மொபைல்ல பார்த்துக்கிட்டே இருக்கும்போது என்ன பண்றாங்க, அதில லைவ் ஓடிட்டுருக்கு. அதாவது இவங்கலாம் இறந்துட்டாங்க. இவங்கலாம் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிருக்காங்க. அப்படின்னு சொல்லிட்டு லைவ் ஓடிட்டுருக்கு. இது விவரம் தெரிஞ்சவங்க வாங்க அப்படின்னு சொல்லி லைவ் ஓடிட்டுருக்கு. அதில வந்து என்ன ஆகுது, இந்த குழந்தையோட ஃபோட்டோ வந்து டிஸ்ப்ளே ஆகுது. ஸோ இந்த குழந்தையோட ஃபோட்டோ டிஸ்ப்ளே ஆனோனே என்ன பண்றாங்க, இவங்க வந்து அவர் பார்த்தார் இல்லையா? அவங்க குடும்பத்தார் பார்த்தார் இல்லையா? குடும்பத்தார்ல ஒருத்தர் பார்த்தார் இல்லையா? அவர் வந்து உடனே என்ன பண்றாரு, வேக வேகமா அங்க போயிடுறாரு. எங்க ஹாஸ்பிட்டலுக்கு. அது எந்த ஹாஸ்பிட்டல்னா, அரசு மருத்துவமனை மற்றும் அரசு கல்லூரி. அந்த ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் சேர்த்துருக்காங்க. கரூர். ஸோ அங்க போய் பார்க்குறாரு, அந்த குழந்தை மூச்சு பேச்சு இல்லாம கிடக்குது. எடுத்துட்டு போறாரு. எடுத்துட்டு போயிட்டு அவங்க கொண்டு போறாங்க. கொண்டு போய் ஐசியூல வச்சு செக் பண்றாங்க. செக் பண்ணிட்டு அவங்க சொல்றாங்களாம், வெளிய வந்து சொல்றாங்களாம், அந்த குழந்தை இறந்து போச்சு அப்படின்ட்டு. ஸோ இவரெல்லாம் உள்ள விடல. அந்த குழந்தை வந்து இறந்து போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இன்ஃபார்ம் பண்றாங்க. அப்புறம் என்ன, அப்புறம் 41 பேர் இறந்திருக்காங்க. அது எப்படி இறந்தாங்கன்னு தெரியல. ஐசியூ வார்டுக்குள்ள யாரையுமே விடல. விட்டா தானே தெரியும், இவங்க என்ன ஊசி போடுறாங்க, என்ன மருந்து குடுக்குறாங்க, என்ன ட்ரீட்மெண்ட் குடுக்குறாங்க, என்ன மருத்துவம் பண்றாங்க அப்படிங்கிறது மக்களுக்கு தெரியணும் இல்லையா? அவங்க குடும்ப உறுப்பினருக்கு தெரியணும் இல்லையா? அட்லீஸ்ட் அவங்க குடும்பத்தாருக்கு யாருக்காவது ஒருத்தருக்காவது தெரியணும்ல. ஸோ 41 பேர் உள்ள ஐசியூ வார்டுல இருக்காங்கன்னா, குடும்ப உறுப்பினர உள்ள விடணும்ல. இவங்க விடல. ஸோ 41 பேர் எப்படி இறந்தாங்கன்னே தெரியல. அந்த கைக்குழந்தையோட சேர்த்து 41 பேர் இறந்துட்டாங்க. இந்த மாதிரி அந்த குழந்தை இறந்திருக்கு. ஸோ எவ்வளோ பெரிய கொடுமைங்க. 41 பொதுமக்கள் இறந்தது வந்து சாதாரண விஷயம் இல்லங்க. இது வந்து